11 முறை பிளே ஆஃப், 6 ஃபைனல், 5 கோப்பை என 18 வருடங்கள் ஐபிஎல் கிரிக்கெட்டையே ஆண்டு வரும் மும்பை இந்தியன்ஸ் எனும் பல்தான்ஸ் படையை வீழ்த்தி 17 வருடம் கோப்பை வெல்லாத ஒரு அணி ஃபைனலுக்கு முன்னேறுகிறது என்றால் கண்களில் கண்ணீர் வரத்தானே செய்யும். ஒரு வீரன் தன் தேசத்திற்காக மலை போல் ரன்களை குவித்த போதும், ஒரு அணிக்காக ஐபிஎல் கோப்பையை கேப்டனாக வென்று கொடுத்த போதும், செல்லும் இடங்களிலெல்லாம் அவனுக்கு உரிய அங்கீகாரம் மறுக்கப்படும் போது சற்றும் சளைக்காமல் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறான் என்றால் கண்களில் கண்ணீர் வரத்தானே செய்யும். பஞ்சாப் கிங்ஸ் என்கிற அணிக்கும் ஸ்ரேயாஸ் என்கிற ஆகச்சிறந்த வீரனுக்கும் 2025 ஐபிஎல் தொடரானது ஒரு மகுடமாக வந்து சேர்ந்துள்ளது. 11 வருடங்களாக பிளே ஆஃப் கூட வராத ஒரு அணியை வழிநடத்தி ஐபிஎல் இறுதிப் போட்டி வரை கொண்டு சேர்த்த பெருமை ஸ்ரேயாஸ் என்ற தலை சிறந்த வீரன், இல்லை தலை சிறந்த கேப்டனுக்கே சேரும். ஆர்சிபி அணிக்கு எதிரான தோல்வியின் போது நாங்கள் சண்டையில்தான் தோற்றுள்ளோம், போரை அல்ல என்று கெத்தாக கூறிய ஸ்ரேயாஸ் ஐயர் அதே கெத்தோடு தன்னுடைய அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார். 18வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக ஆர்சிபி தகுதி பெற்றுவிட்ட நிலையில் மற்றொரு அணி எது என்ற மோதலில் இன்று பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தொடங்கிய குவாலிஃபயர் 2 போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. போட்டி தொடங்குவதற்கு முன்பாக மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நீண்ட நேரத்திற்கு பின்னரே தொடங்கப்பட்டது. விறுவிறுப்பாக தொடங்கப்பட்ட போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 203 ரன்களை குவித்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய ரோஹித் சர்மாவின் கேட்சை பஞ்சாப் வீரர்கள் தவறவிட்ட போதும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் 8 ரன்களில் நடையை கட்டினார். விரைவாகவே முதல் விக்கெட் விழுந்தாலும் இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த பேர்ஸ்டோ மற்றும் திலக் வர்மா இருவரும் அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 3 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் என வெளுத்து வாங்கிய பேர்ஸ்டோ செம்ம டச்சில் தெரிய மிகப்பெரிய இன்னிங்ஸை விளையாடப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் சரியான நேரத்தில் ஒரு தரமான பந்தை வீசிய வைசாக் பேர்ஸ்டோவை 38 ரன்களில் வெளியேற்றி கலக்கி போட்டார். ஒரு பக்கம் பேர்ஸ்டோ ரன் ரேட்டை குறைய விடாமல் பார்த்து கொள்ள, அடுத்து ஜோடி சேர்ந்த திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி 6 பவுண்டரிகள் 5 சிக்சர்கள் என பறக்க விட்டு ஸ்கோரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றனர். ஆனால் அடுத்தடுத்த ஓவரில் சூர்யா மற்றும் திலக் வர்மா என இருவரும் அவுட் ஆகி வெளியேற களத்திற்கு வந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா 13 பந்துகளில் 15 ரன்களை மட்டுமே எடுத்து பவிலியன் திரும்பினார். ஒரு கட்டத்தில் 220 ரன்களை மும்பை எட்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ரன் வேகம் குறைந்தது. ஆனால் இறுதியாக வந்து தனி ஒரு ஆளாக போராடிய நமந்தீர் 7 பவுண்டரிகளை பறக்க விட 20 ஓவர்களில் 203 ரன்கள் என்ற நல்ல டோட்டலை எட்டியது மும்பை இந்தியன்ஸ் அணி. 200 ரன்களை அடித்து விட்டால் ஒரு முறை கூட மும்பை தோற்றதில்லை என்கிற சாதனை இருக்கும் நிலையில் மும்பை இந்தியன்ஸ் தான் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்ல போகிறது என மும்பை ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். ஆனால் இதோ இப்ப கிளியர் பண்ணிடுறோம் என அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்திய பஞ்சாப் கிங்ஸ் அணி கலக்கி போட்டது. 204 ரன்கள் என்ற சவாலான இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய பிரப்சிம்ரன் சொற்ப ரன்களில் வெளியேறி அதிர்ச்சி கொடுத்தார். ஆனால் இரண்டாவது விக்கெட்டுக்கு கைகோர்த்த பிரியன்சாரியா மற்றும் ஜோஸ் இங்கிலீஷ் இருவரும் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். பிரியன்சாரியா அடுத்தடுத்து பவுண்டரிகளாக விரட்ட, பும்ரா வீசிய ஒரே ஓவரில் 2 சிக்சர்கள் 2 பவுண்டரிகள் என பறக்கவிட்ட இங்கிலீஷ் 20 ரன்களை விளாசினார். லீக் போட்டியில் மும்பையை கதறவிட்ட பிரியன்சாரியா 2 பவுண்டரிகள் 1 சிக்சர் என அச்சுறுத்தும் பேட்டிங் ஆட ஒரு அற்புதமான டெலிவரி மூலம் 20 ரன்களில் அவுட் ஆக்கிய அஸ்வினி குமார் மிரட்டி விட்டார். ஆனால் யார் போனால் என்ன, என் வேலை அடித்து நொறுக்குவதுதான் என 5 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் என துவம்சம் செய்த இங்கிலீஷை 38 ரன்களில் அவுட் ஆக்கிய ஹர்திக் பாண்டியா பெருமூச்சு விட்டுக் கொண்டார். ஒரு பெரிய கண்டம் ஒளிஞ்சது என்ற மனநிறைவில் மும்பை அணி இருக்க, 4வது விக்கெட்டுக்கு கைகோர்த்த வதேரா மற்றும் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இருவரும் 84 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பல்தான்ஸ் படையை பந்தாடினர். முதலில் மெதுவாக தொடங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் பின்னர் டாப்லே வீசிய ஒரே ஓவரில் 3 சிக்சர்களை பறக்க விட்டு அதிரடிக்கு திரும்பினார். மறுமுனையில் 4 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் என மும்பை பவுலர்களுக்கு டஃப் கொடுத்த நெகேல் வதேரா 29 பந்துகளில் 48 ரன்களை அடித்து வெளியேறினார். கடைசி வரை அவுட் ஆகாமல் களத்தில் இருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் சிறந்த பவுலிங் யூனிட்டை வைத்திருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக 8 சிக்சர்கள் 5 பவுண்டரிகள் என நாலாபுறமும் சிதறடித்து ரன்வேட்டை நடத்தினார். 41 பந்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் 87 ரன்கள் அடிக்க 5 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. இதன் மூலம் 5 முறை கோப்பை வென்ற சாம்பியன் அணியான மும்பையை வீழ்த்தி 2025 ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ளது பஞ்சாப் அணி.
200 ரன்களை கடந்தால் தோற்றதே இல்லை என்ற 18 வருட மும்பை அணியின் சாதனையை சுக்கு நூறாக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 11 வருடங்களாக அகமதாபாத் மைதானத்தில் வென்றதே இல்லை என்கிற மோசமான சாதனையை தொடர்கிறது மும்பை அணி. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் டெல்லி, கொல்கத்தா, பஞ்சாப் என 3 வெவ்வேறு அணிகளை இறுதிப் போட்டிக்கு வழிநடத்திய ஒரே கேப்டனாக பிரம்மாண்ட சாதனை படைத்துள்ளார் ஸ்ரேயாஸ் ஐயர். 2014க்கு பிறகு 11 வருடங்கள் கழித்து ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணி கோப்பைக்கான ஃபைனலில் ஆர்சிபி அணியை எதிர்கொண்டு விளையாட இருக்கிறது. இதுவரை ஒரு முறை கூட கோப்பை வெல்லாத 2 அணிகள் கோப்பைக்கான யுத்தத்தை நடத்த இருக்கின்றன. யார் கையில் கோப்பை சென்று சேரப்போகிறது, 17 வருட கோப்பை இல்லாத வழியை யார் சரிகட்டப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.